வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னா, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடந்துகிட்டு இருக்க இந்த போரால உலக நாடுகள் எல்லாமே ரொம்பவே பதட்டத்திலையும் பயத்திலையும் இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் ஒரு நாடு ஒரு நாளைக்கு மட்டுமே 1290 கோடி லாபம் பாக்குறாங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அது என்ன நாடு? மற்ற நாடுகள் ட்ரம்ப் அவருக்கு எதிராக செயல்பட்டாங்க அப்படின்னா ஓகே. ஆனா இப்ப அமெரிக்காவே ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்காவோட முக்கிய தலைவர் அவரோட பதவியை ராஜினாமா பண்ணிருக்காரு. அதுக்கான காரணம் என்ன? இந்த போரை நிறுத்த ஒருத்தரால தான் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் யாரு? அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? இத பத்தி சொன்னா நீங்க ரொம்பவே ஷாக் ஆயிருவீங்க. இஸ்ரேல் ஈரானோட ஒரு முக்கிய தலைவரை தாக்கி இருக்காங்க. எதுக்காக தாக்குனாங்க? இது எல்லாத்த பத்தியும் தான் இந்த வீடியோல ரொம்ப டீடைலா பேச போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடந்துகிட்டு இருக்க இந்த போரால பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் தாறுமாறா ஏறிடும், கச்சா எண்ணெயோட தேவை நாளுக்கு நாள் அதிகமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகள் எல்லாருமே பயத்துல இருக்காங்க. அதுலயும் குறிப்பா ஐரோப்பிய நாடுகள்ல கிரீஸ் நாட்டோட தலைவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எங்களோட நிறுவனமா இருக்கட்டும் இல்ல மக்கள் இருக்கட்டும் எல்லாமே இதனால ரொம்பவே பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமும் ட்ரம்ப் அவர்களை நம்பிட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஈரான் இந்த போருக்கு நடுவுல ஒரு நாளைக்கு மட்டுமே 1290 கோடி, அதாவது 140 மில்லியன் டாலர் ஒரு நாளைக்கு லாபம் பாக்குறாங்க. 1.5 மில்லியன் பேரலை எக்ஸ்போர்ட் பண்றாங்க. போர் நடந்ததுனால அவங்களுக்கு ஏகப்பட்ட செலவாயிருக்குள்ள, அது எல்லாத்தையும் இது மூலமா ஈடுகட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இஸ்ரேல் ஈரானை தாக்கி இருக்காங்க. அதுலயும் பாசிஜ் படை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படையை தாக்கி இருக்காங்க. என்ன காரணம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். இந்த பாசிஜ் படை இது ஒரு ராணுவ படை கிடையாது. இது ஒரு தன்னார்வ துணை ராணுவ படை அப்படின்னு தான் சொல்லணும். இத 1979ல ஈரானோட உச்சபட்ச தலைவரான கமேனி அவரால் தான் உருவாக்கப்பட்டது. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, இப்ப நாட்டுக்குள்ள யாராவது போராட்டம் நடத்திட்டாங்க அப்படின்னா அவங்கள இரும்பு கரம் கொண்டு அடக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட நோக்கமா இருந்தது. இன்னொரு பக்கம் அரசுக்கு எதிராக யாராவது பேசினாங்க அப்படின்னா அவங்கள கண்காணிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பாசிஜ் படையோட நோக்கம். இதோட முக்கிய தலைவரான சுலைமானி அவரை இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா இஸ்ரேல் தாக்கியிருக்காங்க. இந்த படையை தாக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஈரானை ஈஸியா அடிச்சு காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இஸ்ரேல் இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணிருக்காங்க. இன்னொரு பக்கம் பின்லாண்டோட அதிபர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த இஸ்ரேல் ஈரானோட போரால எல்லாருமே பாதிக்கப்பட்டு இருக்காங்க. சோ இத தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா அது ஒரு நாட்டால தான் முடியும், ஒருத்தரால தான் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் யார சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கர் அவரோட பேச்சுவார்த்தையால மட்டும்தான் இந்த ஒரு வாரம் நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் மற்ற நாடுகளால முடியாத ஒரு விஷயம் நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி ஒண்ணு தோன்றலாம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ரஷ்யா கூட நம்ம ஒரு நல்ல ஒரு உறவுல இருக்கோம், அமெரிக்கா கூடயும் அந்த ஒரு உறவை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஈரானுக்கும் நமக்கும் எந்த ஒரு பகையுமே கிடையாது. சோ எல்லா உலக நாடுகளுக்கும் இடையில ஒரு பாலமா இருக்குது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா மட்டும்தான் இருக்கு. சோ அதனாலதான் பின்லாண்டோட அதிபர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவரோட பேச்சுவார்த்தையால மட்டும்தான் இந்த போரை நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. ட்ரம்ப் அவருக்கு எதிராக மற்ற நாடுகள் கையை விரிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு நியாயம் இருக்கு. ஆனா இப்போ அமெரிக்காவே அவருக்கு எதிராக குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரம்ப் அவர்கள் ஆரம்பத்துல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஈரானை எங்களால தனியா சமாளிக்க முடியாது, நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேட்டோ அமைப்பு இருக்குல்ல அதுல உள்ளவங்களெல்லாம் அவர் கூப்பிட்டு இருந்தாரு. அதுல நிறைய பேர் எங்களால முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, உலக நாடுகள் எல்லாமே இயங்குறதுக்கு ஆயில் அப்படிங்கிறது ரொம்பவே தேவையா இருக்கு. அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, எங்களுக்கு நீங்க என்ன வேணா பண்ணிட்டு போங்க, எங்களுக்கு ஆயில் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற நாடுகள் எல்லாமே கையை விரிச்சிட்டாங்க. இப்போ என்னாச்சு அப்படின்னா, அமெரிக்காவோட தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு மைய தலைவர் அவரோட பேர் ஜோ கென்ட், அவர் என்ன பண்ணிருக்காருன்னா அவரோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு. அதுக்கான காரணமா அவர் சொல்றது என்ன அப்படின்னா, இப்போ ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நேரடியா எந்த ஒரு தாக்குதலுமே கிடையாது. அது மட்டும் இல்லாம ஈரான் மூலமா நமக்கு டைரக்டா எந்த ஒரு ஆபத்துமே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஏன் நம்ம ஈரான் மேல தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் கேள்வி கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம சம்பந்தமே இல்லாம ஒரு நாட்டு மேல போற நடத்துறது எதுக்காக அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்டிருக்காரு. இன்னொரு பக்கம் எனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு, அதனால எனக்கு மனசாட்சிக்கு விரோதமா நடந்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த பதவியை ராஜினாமா பண்றேன் அப்படின்னு சொல்லி ஜோ கென்ட் அவர் சொல்லியிருக்காரு. சோ ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக மற்ற நாடுகள் செயல்பட்டது போக இப்ப அமெரிக்காவே அவருக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சுட்டாங்க. சோ இது எங்க போய் முடிய போகுது அப்படின்னே தெரியல. சோ இந்தியா இவ்வளவு வலிமையான ஒரு நாடா இருக்கிறதுக்கு காரணமா நீங்க என்ன நினைக்கிறீங்க? ட்ரம்ப் அவர்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம
கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஃபைனலா ஒரு விஷயம், இப்ப ரீசெண்டா எல்லாராலையுமே பேசப்பட்ட ஒரு விஷயம் என்ன, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். அதை பத்தி தான் வந்து எல்லாருமே பேசிட்டு இருந்தோம். ஒருவேளை அதை மூடி மறைக்கிறதுக்காக, மக்களை திசை திருப்புறதுக்காக தான் இப்படி வாருங்கிற ஒரு விஷயத்தை வந்து ட்ரம்ப் அவர்கள் பண்ணாரா? ஏன்னா அவர் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடிய ஒருத்தர் தான். ஸோ ட்ரம்ப் அவர்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன்ல நம்ம திரும்பவும் சந்திக்கலாம்.